கடல் பார்க்குறீங்க இல்லையா? நடுவில் 2 கொடி பார்க்குறீங்க. கோயில் வந்து தண்ணிக்குள்ளர இருக்கிறது தான் நீங்கள் பார்க்குறது. இப்போ இந்த இடம் ஈரமாக இருக்குது பாருங்க. இந்த இடம்லாம் தண்ணி இருந்து இது வரைக்கும் போயிடுச்சு. தண்ணி உள்ள போயிட்டே இருக்கு. டைம் பாருங்க, 8 மணி ஆக போகுது. 8:15க்கு அந்த தண்ணி அப்படியே விலகி கொடுத்து உள்ள போகுது பாருங்க. 1 ஹவர்ல இவ்வளோ தூரம் உள்ள போயிடுச்சுங்க. இந்த பக்கமும் தண்ணி, இந்த பக்கமும் தண்ணி, நடுவில் பாதை. இது வழியா நம்ம அப்படியே போய் எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம். பூஜாரி அந்த பக்கம் நிக்கிறாரு. திட்டு மாதிரி தெரியுது பாருங்க. மேல ஏறிட்டாரு பாருங்க அந்த பூசாரி. இந்த அளவுக்கு தண்ணி இருக்கு. இவ்வளோ பேர் நடந்து வர்றாங்க. நடக்க முடியாதவங்கள டோலியில கூட்டிட்டு போறாங்க. அங்க அவ்வளோ தூரத்துல இருந்து நம்ம கடந்து வந்தோம். இவ்வளோ வரிசையா அங்கிருந்து அந்த கரையில ஒரு கோயில் இருக்கு பாருங்க. அங்கிருந்து நம்ம நடந்து இவ்வளோ தூரம் வந்து தண்ணி விலகி 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 இந்த திட்டு தெரிகிற அளவுக்கு வந்துட்டோம். இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா, குஜராத்ல பாவ்நகர் அப்படிங்கிற ஊர்லேருந்து 26 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தா இந்த கடற்கரைக்கு வந்துடலாம். இவ்வளோ பெரிய பரப்பளவு அப்படியே தண்ணிக்குள்ளர மூழ்கி இருக்கும். ஜஸ்ட் கொடி மட்டும்தான் தெரியும். அப்போ எவ்வளோ உயரத்துக்கு இந்த கொடிமரம் இருக்கிற இந்த இடம் அவ்வளவும் தண்ணிக்குள்ளர இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விலகி இந்த கொடிமரத்தை நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் நிற்கலாம், மேலேயே கூட நிற்கலாம். அந்த அளவுக்கு கடலுக்கு நடுவில் இந்த அமைப்பு இருக்கு. மாயா பூஜை பண்ண போறா. தர்மர் பிரதிஷ்டை பண்ண லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றா மாயா. அர்ஜுனர் பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கத்துக்கு மாயா அவ கையில தொட்டு கொடுக்கிற பால் அபிஷேகம் பண்ண போறோம். பீமர் பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கம் மாயா அபிஷேகம் பண்ற. நகுலன் பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கத்துக்கு மாயா அபிஷேகம் பண்றா. சகாதேவன் பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கம் மாயா கையால வாங்கியாச்சு. இப்போ நம்ம பட்டு பாப்பா மாயாவோட திரும்ப ரிட்டர்ன் ஆக போகிறோம். பாருங்க 10:15 ஆகுது. அதுக்குள்ளே எங்களோட தர்ஷனம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு.